ஐயா துணை அகில ஜோதி ஆன்மீக சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்திங்கன்னு சொன்னால் நம்ம போடக்கூடிய பதிவுகள் ஒவ்வொன்றும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நமது சேனலை பின்பற்ற விரும்புபவர்கள் யூடியூபில் AKILAJOTHI அகில ஜோதி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்து சர்ச்சு பட்டனை ப்ளஸ் பண்ணினால் நம்முடைய சேனல்கள் அத்தனையும் பார்க்க முடியும். சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம். கரியனுடைய மாய்கையினால் இருள் சூழ்ந்த கைலேயங்கிரியில் ஈசர் அயர்ந்த நிலையில் இருக்கின்றார். எனவே அவருக்கு அறிவுரை சொல்ல தாங்கள் கைலேயங்கிரிக்கு எழுந்தருள வேண்டும் என்று அன்னை உமையவள் திருச்செந்தூர் வந்து நாராயணனிடத்திலே வேண்டி நின்றார்கள். இவ்வளவு நேரமும் அன்னை உமையவள் கூறியதை பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த இறைவன் நாராயணர் கூறுவார், உமையவளே, நீயும் சிவனாரும் இந்த உலகத்தில் இல்லாவிட்டால் எவருக்கும் எந்த அலைச்சலும் இல்லை. உங்கள் இருவரின் ஏதுவினால் நானும் ஒவ்வொரு யுகங்களிலும் அவதரித்து சங்கடப்பட்டு அலைந்து திரிந்து துன்பப்பட்டு தவிப்பதற்கு எனக்கு தலையெழுத்தாகிவிட்டது. நீங்கள் இல்லாவிட்டால் எனக்கு இத்தகைய அலைச்சல் எதுவும் இல்லை. எதற்காக நான் உங்களோடு இந்த பாடெல்லாம் பட வேண்டும்? அயோத்தியா பட்டணத்தில் நான் அரசு புரியும் இடம் இருக்கின்றது. என் நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற திருமகளான மகாலட்சியும் இருக்கின்றாள். அப்படி இருக்க நான் எதற்காக இந்த பாராஜ்யங்கள் எல்லாம் பட வேண்டும்? இவ்வளவு காலமும் திருமகள் வைகுண்டத்தில் தனியே இருந்து தவித்து வாடிக்கொண்டிருக்கின்றாள். ஏனைய மூர்த்திகள் இருவரும் அவரவர் தேவியர்களுடன் அவரவர்கள் இடங்களிலே அமர்ந்திருக்கின்றார்கள். நான் மட்டும் இறப்பனை போல் உலகம் முழுவதும் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றேன். எல்லையில்லா பாடு நான் பட்டது போதும், இனியாவது சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்கின்ற நோக்கத்தில்தானே நல்ல குல சான்றோர்களை நான் பூவுலகில் பெற்று வைத்தேன். இதையெல்லாம் நீங்கள் உங்கள் மனது அறிய பார்த்திருந்தும் பொய் தலைவனான கலிநீசனை பிறவி செய்ய நியாயம் உண்டா? என் மக்களான சான்றோர்களை இங்கிருந்து அங்கும் அங்கிருந்தும் இங்குமாக பந்து அடிப்பது போல் கொடுமை செய்யும் அளவுக்கு உண்டான சூழ்நிலையை வகுத்து விட்டாரே ஈசர். கலி என்ற சொல்லை காதில் கேட்டாலும் கண்டாலும் தொட்டாலும் கூட மனிதர்களை பற்றி பிடித்து கொள்ளும் ஆற்றல் உடையது அல்லவா? இதனால் மாய்கை நினைவை தவிர வேறு எந்த விதமான நல்ல சிந்தனைகளும் ஏற்படாதே. இத்தகைய வன்ம கலியை அழிப்பதற்கு உரிய வழியை அறிந்தவர் யார் இருக்கின்றார்கள்? வாளாயுதம் போன்ற எந்த ஆயுதத்தாலும் இவனை அழிக்க முடியாதே. தூசு போன்ற பிறவி கொண்ட இக்கலிநீசன் சொல்ல முடியாத அளவுக்கு ஆற்றல் மிகுந்தவன். இதற்கு முந்தைய 6 பிறவிகளிலும் இவனை முடிப்பதற்கு உண்டான வலிமை முழுவதும் இக்கலியனின் வலிமையில் 1/8 பங்கு கூட இல்லை. ஒவ்வொரு யுகங்கள் தோறும் பிறவி எடுத்து 14 உலகங்களிலும் அலைந்து திரிந்து தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கு தடையாக இருந்த அசுர சக்திகளை எல்லாம் மிகவும் மதிநுட்பமாக செயல்பட்டு அழிப்பதற்கு எத்தனை விதமான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தவன் ஒருவன் உண்டு என்கின்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் ஈசர் அவர் மூப்பாய் கலியனை பிறவி செய்தாரே. ஆகையால் இனியும் நான் அங்கே வர வேண்டுமா? யார் யாருக்கு என்னென்ன தான முறைகள் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் பின்பற்றாமல் அந்த முறைகளையே அழித்து விட்டாரே. இதற்கெல்லாம் நான் எங்கேயாவது சென்று பேசாமல் இருந்து விடுவேன். ஆனால் எனது மக்களாகிய சான்றோர்களுக்கு புகலிடம் ஏதும் இல்லை. தாய் தந்தையர்கள் இல்லாத பிள்ளைகளைப் போல் எனது மக்களாகிய சான்றோர்கள் கலியின் கோர தாண்டவத்திற்குள் அகப்பட்டு வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். எனது பிள்ளைகளுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் அரவணைப்பதற்கும் என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் சான்றோர்கள்
என்று கூறி கலிநீசன் அவர்களை அடிப்பானே. சான்றோர்களின் தாய்மார்களான சப்த கன்னியர்களும் தபத்திலே இருந்து என்னை காணாமல் சடைந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படியாக பல நியாயமான காரணங்கள் இருப்பதினால் எனக்கு வேறு வழியே இல்லை. இனி எங்கே போகலாம் என்று மனது வேறு எண்ணிக்கொண்டிருக்கின்றது. ஆகையால் நீ கைலேங்கிரிக்கு போ என்று கோபத்தோடு அன்னை உமையவளிடம் கூறினார் நாராயணார். இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம். ஐயா துணை.